ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய கயிற்றை பிடித்து மேலே வர முயற்சிக்கும் அண்ணாமலை, சீமானும் அண்ணாமலையும் இணைந்தால் வெற்றி உறுதி. ரீசன்ட் சர்வேயில் வந்த தகவல். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிங்கிறது 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க ஆரம்பமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 2031 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியாவது வென்று முதல்வர் ஆகிடணும் அப்படிங்கிற நோக்கிலையும் அனைத்து கட்சியின் தலைமைகளும் மிக தீவிரமாக காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள அண்ணாமலை அவர்கள் இப்போ பாஜகவை விட்டு பல கிலோமீட்டர் விலகி ஒரு தமிழ் தேசிய பாதையை நோக்கி பயணப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடக்கத்துல இருந்தே நம்ம எழுப்பிட்டு வந்தோம். அதை இப்போ உறுதிப்படுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சி வடமாநில தொழிலாளிகள் மீது எந்த அளவு ஒரு கடினமான ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை இப்போ அண்ணாமலை அவர்களும் எடுத்திருப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தைய வடமாநில தொழிலாளி ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது அப்படிங்கிறது இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொதிநிலையில் வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவு குற்ற செயல்களில் இங்க ஈடுபடுறாங்க. சோ அவர்கள் குறித்த தரவுகள் தமிழ்நாட்டு அரசிடம் இருக்கணும், அப்படியானா இருக்கிறது கிடையாது. சோ வடமாநில தொழிலாளர்கள் குறித்த தரவுகளை எடுத்து அவர்களை கண்காணிக்கணுங்கிற ரேஞ்சில ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது நாம் தமிழர் கட்சியின் இன்னர் லைன் பெர்மிட்டை ஒத்து கொஞ்சம் இருக்கிறது கண்கூடா தெரியுது. நாம் தமிழர் கட்சி உள்ள வரும்பொழுதே ஒரு பெர்மிட் கார்டோட வரணும் அப்படிங்கறத முன்வைத்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது அவர்களுடைய தரவுகள் அனைத்தையுமே கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்டையும் முன்வைக்கிறார். சோ சீமான் அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி 2031 தமிழ்நாட்டின் முதல்வர் நாட்காலியை நோக்கி தான் இப்போ அடிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இருவருமே இப்போ தமிழர் நலன் சார்ந்த அரசியலை கையில் எடுப்பது அப்படிங்கிறது இந்த வாக்குகள் எந்த மாதிரி பிளவுபடும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்பும் வண்ணமாக இருக்கு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல ஒரு ஆய்வு நிறுவனம் தமிழ்நாடு முழுவதுமே இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை வைத்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. அதுல திமுக, அதிமுக அப்படிங்கிற கட்சிகள் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இனி விஜய வீழ்த்தணும் அப்படின்னா புதிதா இதுவரை ஆட்சியில் அமராதவர்களால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. சோ அப்படி பார்க்கும் பொழுது விஜய்க்கு எதிராக சீமானும் அண்ணாமலையும் தமிழ் தேசிய கருத்தியலை முன்வைத்து இணைந்து பயணித்தால் நிச்சயமாக வெற்றி கூட கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சில அரசியல் நோக்கருடைய கூச்சா இருக்கு. ஆனா வெளிப்படையாக தமிழ் தேசியம் தான் என்னுடைய கருத்தியல்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லாத வரைக்கும் அவரை எப்படி நம்புவது, அவருடன் எப்படி இணைந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் பல்வேறு நாம் தமிழ் தம்பிகள் எழுப்புறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்களும் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் இருந்திருக்காரு. சோ அவர் ஒரு புது போர்ஸா நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. ஆனா அரசியலை பொறுத்தவரை எப்படியாவது வென்று ஆட்சி அரியணையில் அமரணும் அப்படின்னா எந்த விதமான நகர்வுகளையும் முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போதைய முதல்வர் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார். சோ அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரி அவருடைய காய் நகர்த்தல்களை வரக்கூடிய நாட்களை நகர்த்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.